அன்பிற்குரிய என் இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பாடலை நாம் படித்து வருகின்றோம். திருப்பாடல் உங்களுக்கு விளங்குகிறதா? நன்றாக படிக்கிறீர்களா? அதை படிக்க படிக்க உங்களுக்கு அதிக ஆர்வம் வருகிறதா? திருப்பாடலில் இருக்கிற இனிமையை நீங்கள் சுவைத்து பாருங்கள். இந்த காணொளியில் நான் 41வது திருப்பாடலை பதிவிட விரும்புகின்றேன். இந்த பாடல் நோயுற்ற ஒரு மனிதனுடைய வேண்டுதலாக, புலம்பலாக இருக்கிறது. நோயுற்ற மனிதர் ஆண்டவரை பார்த்து வேண்டுகிறார். ஆண்டவரே, விரைவிலே என்னை குணப்படுத்தும், என்னை எழுந்து நிற்கச் செய்யும், என் பகைவர்கள் என்னை கண்டு அக்களிக்கு விடாதேயும், தீயவர்கள் என்னுடைய சாவை குறித்து அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, என்னை மீட்க விரைவாக வாரும், நீர் இல்லை என்றால் நான் வாழ முடியாது, என் எதிரிகள் அக்களிக்க விடாதேயும், விரைவாக வாரும் என்று இந்த ஆசிரியர் ஜெபிக்கிறார். இப்பொழுது நாம் இந்த திருப்பாடலுக்குள் செல்வோம். எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர். நாம் அடுத்தவர் மீது அக்கறை கொள்ள வேண்டும். சமூக அக்கறை நமக்கு இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே தனி மனிதனுடைய அந்த செயல்பாடுகள் அதிகமாக இருக்கின்றன. தனி மனிதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, தனி மனிதன் அதிகமாக தன் மீது அக்கறை கொள்வது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்வது குறைந்து கொண்டு இருக்கிறது. தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், அடுத்தவர் எப்படி இருந்தால் எனக்கு என்ன என்ற ஒரு மனநிலை அதிகரித்து கொண்டே போகிறது. இப்படிப்பட்ட காலச்சூழலில் நாம் வாழ்கின்றோம். சமூக அக்கறை நமக்கு இருக்க வேண்டும். அடுத்தவர் நலனில் நாம் அக்கறை காட்ட வேண்டும். அடுத்தவரும் நலமோடும் வளமையோடும் வாழ வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். அவ்வாறு விரும்பினால் பேறு பெற்றவர்கள் என்று இந்த திருப்பாடல் சுட்டி காட்டுகிறது. எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர். துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். நாம் அக்கறை கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய துன்ப வேளையிலே கடவுள் நமக்கு உதவி செய்வார். நாம் எவருக்குமே உதவி செய்யாமல் நம்முடைய நெருக்கடியான வேளையில் ஆண்டவரை கூப்பிட்டால் அவர் எப்படி நமக்கு பதிலளிப்பார்? 2வது வசனம், ஆண்டவர் அவரை பாதுகாப்பார், நெடுங்காலம் வாழ வைப்பார், நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்கச் செய்வார். எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார். எதிரிகள் ஒருவேளை நம்மை அழிக்கலாம் என திட்டமிடலாம். ஆனால் நாம் சமூக அக்கறையோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் கடவுள் நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவார். எதிரிகளுடைய எண்ணத்திற்கு ஏற்ப, விருப்பத்திற்கு ஏற்ப ஆண்டவர் நம்மை கையளித்து விட மாட்டார். ஆண்டவர் நம் சார்பாக இருப்பார். 3வது வசனம், படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். என்ன வியாதியாக இருந்தாலும், படுத்த படுக்கையாக ஒருவர் இருந்தாலும், அடுத்தவர் நலனில் அக்கறை காட்டுகின்ற ஒரு மனிதருக்கு கடவுள் துணை செய்வார். நோய் நீங்கி படுக்கையினின்று அவர் எழும்பும்படி செய்வார். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். இந்த ஆசிரியர் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, விரைவிலே என்னை குணப்படுத்தும், எனக்கு இரங்கும் என்று செபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், என்னை குணப்படுத்தும், உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று மன்றாடினேன். தன்னுடைய பாவத்தை நினைத்து அவர் மன்னிப்பு கேட்கிறார். தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறார். தான் செய்த குற்றத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார். பாவத்தை அவர் நினைவு கூர்ந்து அதற்காக மன்னிப்பு வேண்டி செபிக்கிறார். இது ஒரு நல்ல முயற்சி, நல்ல ஒரு செயல். நாம் செய்த குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரிடம் வேண்டுகிற பொழுது அவர் நம் பாவங்களை மன்னித்து நம் நோய்களையும் குணப்படுத்துவார். என் எதிரிகள் என்னை பற்றி தீயது பேசி, அவன் எப்போது சாவான், அவன் பெயர் எப்பொழுது ஒழியும் என்கின்றனர். எதிரிகளுடைய அந்த தீய எண்ணத்தை பாருங்கள். அதாவது ஒரு நல்ல மனிதர் வாழக்கூடாது, அவன் சாக வேண்டும் என்று தான் எதிரிகள் விரும்புகிறார்கள். அதைத்தான் இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒருவன் என்னை பார்க்க வந்தால் நயவஞ்சகமாக பேசுகிறான். அவனுடைய நடவடிக்கையை பாருங்கள்.
பார்க்க வருகிறான். ஆனா எந்த எண்ணத்தோடு வருகிறான்? தீய எண்ணத்தோடு தான் வருகிறான். நல்ல எண்ணத்தோடு இந்த மனிதர் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருவதில்லை. நயவஞ்சகமாக தீய எண்ணத்தோடு சூழ்ச்சியோடு தான் வருகின்றான், பேசுகின்றான். என்னை பற்றிய தவறான செய்திகளை சேகரித்துக் கொண்டு வெளியே போய் அவற்றை பரப்புகின்றான். சில நேரங்களிலே ஒரு மனிதரை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசுவார்கள். அதில் உண்மையே இருக்காது. ஆனால் என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லி அந்த மனிதனுடைய பெயரை கெடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதையும் இந்த ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கிறார். என்னை வெறுப்போர் அனைவரும் ஒன்று கூடி எனக்கு எதிராய் காதோடு காதாய் பேசுகின்றனர். அவர்கள் இன்னொருவரிடம் போய் அப்படியே காதில் போய் பேசுகிறாங்க, குசு குசுன்னு பேசுகிறாங்க, காதோடு காதாய் பேசுகின்றனர். எனக்கு தீங்கிழைக்க திட்டமிடுகின்றார்கள். அதாவது இந்த மனிதன் வாழக்கூடாது, இவனை என்ன செய்யலாம், இவனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அவர்கள் ரகசியமாக திட்டமிடுகிறார்கள். தீயது ஒன்று அவனை உறுதியாய் பற்றி கொண்டது. படுக்கையில் கிடக்கின்ற அவன் இனி எழவே மாட்டான் என்று சொல்கின்றனர். தீயது ஒன்று, அந்த தீயது ஒன்று என்றால் ஒருவேளை கடவுளுடைய சாபம் அவனுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பேய், இப்படி பேய் அல்லது தீய சக்திகள் அவனை பிடித்து விட்டன என்றும் பேசலாம். அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கின்ற மனிதனை பார்த்து தீயது அவனை பிடித்து கொண்டது, நோய் கொடூரமாக இருக்கிறது, அவன் நிச்சயமாக எழமாட்டான், அவன் செத்து போவான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்த வசனம் மிக முக்கியமான வசனம். இயேசு யூதாசை குறித்து சொன்ன வசனம் இது. இந்த திருப்பால் 41 இறைவசனம் 9 அந்த இயேசுடைய பாடுகளில் நாம் பார்க்கிறோம். இயேசு பாடுகள் அனுபவிப்பதற்கு முன்பாக இந்த வசனத்தை யூதாசுக்கு சொன்னார். அவர் இந்த யூதாசை பார்த்து சொல்லுகிறார், வெளிப்படையாக சொல்லுகிறார், என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன், எனக்கு இரண்டகமாக தன் குதி காலை தூக்குகிறான். அதாவது நெருங்கிய நட்பு கொண்ட மனிதனே எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இது ஆண்டவருக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது. என்னோடு இருக்கிறவனே என்னுடைய அழிவை பற்றி திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். என்னோடு இருப்பவனே பிறரோடு சேர்ந்து கொண்டு காதிலே ரகசியமாக பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் காதோடு காதாய் பேசிக்கொண்டு என்னை எப்படி அழிக்கலாம் என திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, என் மீது இறங்கி நான் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும்படி தூக்கிவிடும். இந்த தனி மனிதர் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் படுத்து கிடக்கிறேன், என்னை தூக்கிவிடும் ஆண்டவரே என்று வேண்டுகிறார். எத்தனை மக்கள் இன்றைய உலக வாழ்வில் எழுந்திருக்க முடியாமல் அப்படியே முடங்கி கிடக்கிறார்கள். அவர்களால் எழுந்து எந்த ஒரு பணியும் செய்ய முடியவில்லை. அவர்கள் வீட்டிலே படுத்து இருக்கிறார்கள். அவர்களை கவனிக்க யாருமே இல்லை. இப்படிப்பட்டவர்கள்லாம் கூட இந்த திருப்பால் எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவரே, என்னை தூக்கிவிடும், எனக்கு பலத்தை தாரும், எனக்கு நடக்க சக்தியை தாரும் என்று செபிக்கலாம். என் எதிரி என்னை வென்று ஆர்ப்பரிக்கப் போவதில்லை. இதனால் நீர் என்னில் மகிழ்வுறுகின்றீர் என்பதை அறிந்து கொள்கிறேன். இந்த ஆசிரியர் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். ஒரு புறம் தன்னுடைய புலம்பலை வெளிப்படுத்துகிறார், இன்னொரு புறம் இவர் மிகுந்த ஆழமான விசுவாசத்தோடு சொல்லுகிறார், என் எதிரி என்னை வென்று ஆர்ப்பரிக்கப் போவதில்லை. நிச்சயமாக என் எதிரி என்னை வெல்ல முடியாது. கடவுள் அப்படி விடமாட்டார். கடவுள் என்னை நிச்சயமாக எழுப்பி விடுவார். என் எதிரி மகிழ்ச்சி கொள்ளப் போவதில்லை, ஆர்ப்பரிக்கப் போவதில்லை. கடவுள் என்னில் மகிழ்ச்சி உறுகிறார். அவர் என்னை விரும்புகிறார், என்னை அன்பு செய்கிறார் என்ற ஒரு ஆழமான இறையை சிந்தனையை நமக்கு கொடுக்கிறார். கடவுளுடைய பேரன்பை அவர் நம்பிக்கையோடு நினைத்து பார்த்து செபிக்கிறார். நானோ நேர்மையில் உறுதியாய் இருக்கிறேன், நீர் எனக்கு ஆதரவு அளிக்கின்றீர்,
உமது முன்னிலையில் என்னை என்றும் நிலைநிற்கச் செய்கின்றேன். திருப்பாடல் ஆசிரியர் இந்த வசனத்தை சொல்லுகிற பொழுது இதை நாம் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கும் பொருத்தி வாசிக்கலாம். ஆண்டவர் இயேசு நேர்மையாளராக இருந்து பணிபுரிந்தார். ஆகவே கடவுள் அவரை உயிர்ப்பிக்கச் செய்தார். அவர் இறந்தாலும் உயிர்த்து இப்பொழுது இருக்கிறார். எனவே இந்த திருப்பாடலை நாம் இயேசுவுக்கு பொருத்தியும் சொல்லலாம். இறுதி வசனம் ஒரு நிறைவு வசனமாக நாம் பார்க்கிறோம். இந்த முதல் தொகுப்பு திருப்பாடலிலே இருக்கிற முதல் தொகுப்பு, முதல் திருப்பாடல் முதல் 41ஆம் திருப்பாடல் வரை ஒரு பகுதி, முதல் பகுதி என்று சொல்லலாம். அந்த முதல் பகுதியில நாம் பார்க்கின்ற ஒரு முடிவுரை அப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த முடிவுரை என்பது ஒரு புகழ் மொழியாக இருக்கிறது. தோக்ஸாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. தோக்ஸா என்ற கிரேக்க மொழியில புகழ்தல், ஆண்டவரை பார்த்து போற்றுதல். இந்த தோக்ஸாலஜி புகழ் மொழியோடு இந்த இறுதி வசனம் வருகிறது. அதாவது இந்த முதல் பகுதிக்கு ஒரு முடிவுரையாக அமைந்திருக்கிறது. 13வது வசனம், இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் புகழப் பெறுவாராக, ஊழி ஊழியாய் புகழப் பெறுவாராக, ஆமேன். முதல் தொகுப்பு முடிவடைகிறது. புகழ் மொழியை நாம் இங்கு பார்க்கிறோம். கடைசி வசனம் ஆமேன். ஆம் என்றால் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொருள். ஆமேன் அதாவது இது உண்மை, திண்ணம், நம்பிக்கைக்குரியது, நான் இதன்படி வாழ்வேன் என்று வாக்குறுதி தருதல், நம்மை செயல்பட தூண்டும் ஒரு சவால். இப்படி ஆமேனுக்கு நாம் பொருள் கொள்ளலாம். இந்த கடைசி வசனம் ஆமேன் என்று முடிகிற பொழுது இப்பொழுது சொன்ன நாம் வாசித்த நிறைவார்த்தை எல்லாம் உண்மை. அது நிச்சயமாக செயல்பட வைக்கின்ற வார்த்தைகள், நமக்கு நம்பிக்கை அளிக்கின்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு ஆழமான பொருள் உண்டு. இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன் என்று சொல்லுவதுதான் ஆமேன். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே, இயேசுவே, தூய ஆவியே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி கூறி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிக குறிப்பாக நோயுற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நோயுற்ற மனிதர் ஒருவர் உம்மை நோக்கி ஜெபித்த திருப்பாடல் 41 நாங்கள் எடுத்து வாசித்து இருக்கிறோம். நோயுற்ற மனிதரை ஆண்டவரே நீர் காப்பாற்றுகின்றேன். நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பொழுது அவர்களை தூக்கி விடுகின்றேன். படுத்த படுக்கையிலிருந்து அவர்களை எழுப்பி விடுகின்றேன். எதிரிகள் அக்களிக்காதவாறு நோயுற்ற மனிதர்களை, நம்பிக்கையாளர்களை நீர் பாதுகாக்கின்றேன். அன்பு தந்தையே, இந்த உலகத்திலே நோயாளிகளை நீர் பராமரித்திரளும், அவர்களுக்கு உமது இரக்கத்தை காண்பித்தரலும், அவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் புது வாழ்வு பெற உமது அருளைத்தார். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.